வீட்ல சமையல் வச்சுக்கோங்க. லஞ்ச் பாக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி தருவாங்க. கொத்தமல்லி மாங்காய் சாதம் எனக்கு பிடிச்ச மாதிரி இன்னோவேட்டிவான. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா வதங்கின பிறகு ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் கடுகு உளுந்து, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு வரமிளகாய் கிள்ளி போட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாம். மாங்காய் சீவி வச்சிருக்கேன், இதோட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ அரைச்சி வச்சிருக்க விழுது சேர்த்துட்டு ஒரு 3 நிமிஷம் பச்சை வாசனை போற வரை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. சாதத்திற்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். வடிச்சு ஆற வச்சிருக்க சாப்பாடு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான். கடைசியா 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் மட்டும் சேர்த்துக்கலாம். இறக்கினா சுட சுட வாசனையான கொத்தமல்லி மாங்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.